அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மெரினாவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டத்தில் மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது தூய்மை பணியாளர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. சுகாதாரத்துறை மா சுப்பிரமணியம் போட்டோமா, துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு தான் நாங்க ஓட்டு போட்டது. ஆனா நீங்க இதுவரைக்கும் வாயே திறக்கல. நீங்க எங்க கிட்ட நேரடியாக பேசணும் ஐயா, எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இல்லைன்னா எங்களை போராட்டம் ஓயாது, யாராவது சொத்திக்கிட்டா தான் இருப்போம். நீங்க எங்களுக்கு இந்த 1ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு நீங்க பதில் சொல்லனா நாங்க விடப்போம். எங்க யாராவது செத்து தான் இருப்போம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பாரதி. முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தற்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அங்குள்ள ஒரு தூய்மை பணியாளர் தெரிவித்திருந்தார், முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். தற்போதைய கள நிலவரம் என்ன? தொடர்ச்சியாக இது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதே போல தங்களுக்கு வழங்கப்பட்ட பணியினை முறையாக வழங்க வேண்டும், தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 140 நாட்களுக்கு மேலாக அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் இன்றைய காலை தினத்தில் பொறுத்த வரைக்குமே அவர்கள் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தின் முன்பாக சாலையில் அமர்ந்தும் அதே போல போலீஸ் வாகனத்தின் சக்கரத்தின் கீழ் படுத்தும் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக அவர்கள் கூறும் பொழுது, நாங்கள் பல நாட்களாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் எங்களுடன் அழைத்து பேசுவதில்லை, எங்களுடைய கோரிக்கையை கேட்கவில்லை என்ற கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் அமர்ந்து தங்களுடைய தர்ணா போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையை ஏற்கும் வரை இந்த போராட்டம் என்பது தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மண்டலம் 5, 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் சமீப காலமாக அந்த பணி நிரந்தரம் தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் தற்பொழுது அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இங்கு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறையை பொறுத்த வரைக்குமே அவர்கள் அலர்ட்டாக இருந்தார்கள், ஆனால் அவர்களையும் அவர்கள் ஏமாற்றிவிட்டு நேரடியாக மெரினாவில் அமர்ந்து அவரிடத்தில் முறையிடுகிறோம், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களிடம் முறையிடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் நேரடியாக தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், எங்களுக்கு அந்த பணியை திரும்ப தர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். சென்னை மெரினாவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அங்குள்ள ஒரு தூய்மை பணியாளர்கள் மயங்கி விழும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்களை அழைத்து செல்வதை அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் தங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருந்தனர். அந்த காட்சிகளையும் பார்க்க